சைதாப்பேட்டையில ஏன் என்னன்னு சொன்னா, சைதாப்பேட்டையில வன்னியர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனா உள்ள போய் பார்த்த பிறகுதான் தெரியுது, பெரும்பான்மையாக இருந்த வன்னியர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. கூட்டத்தில் கனல் கலந்துக்கிறாரு, நான் கலந்து கொள்ள கூடாது. அதே மாதிரி காமராஜ் கலந்துக்கிறாரு, நான் கலந்து கொள்ள கூடாது என்ற சூழ்நிலைக்காக அல்ல. நான் தைரியமானவன், துணிச்சலானவன், வெளிப்படையானவன். நான் இல்ல வன்னியர்கள் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடியவன். அவர்கள் பள்ளிக்கு செல்கிறார்கள், கல்லூரிக்கு செல்கிறார்கள். அங்கே சாதி இல்லை சாதி இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு மூளைச்சலவை செய்கிறார்கள். இந்த சமுதாயத்தை கலப்பின சமுதாயமாக உருவாக கூடாது என்கிற ஒரு சூழலை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயம், நம்முடைய ரத்தம் வீரம் செறிந்த ரத்தம் வீணாக சென்று கலப்பின சமுதாயமாக உருவாக வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோமா? உங்களை பார்த்து கேட்கிறேன், நம் சமுதாயத்திலே கலப்பினம் உருவாக வேண்டுமா? உங்களை பார்த்து கேட்கிறேன். நம் சமுதாயத்தை இன்னொரு சமுதாயத்தோடு கலந்து இவங்கெல்லாம் சொல்லுவான், விஞ்ஞான ரீதியா சொல்லுவான், நியூ பிரெயின், அது மாதிரி அப்படிலாம் உருவாக கூடாது. நம்ம சமுதாயத்துக்கு ஒரு தனி பாரம்பரியம் உண்டு, மரியாதை உண்டு, பண்பாடு கலாச்சாரங்கள் உண்டு. மனு கொடுக்கிற சாதியாக இருக்கின்ற நாம் மனு வாங்கும் சாதியாக மாற வேண்டும். இந்த குடும்ப நிகழ்ச்சியிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பை, சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்பது குறித்து சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அதிகமாக கூடியிருக்கிறார்கள். நான் சகோதரர் ஜெய்ஹரிக்கு சொல்லுகிறேன், அடுத்த விழாவை, அடுத்த நிகழ்ச்சியை நீங்கள் திறந்த வெளியிலே வையுங்கள், அதை மாநாடாக அறிவியுங்கள். அப்போது அதற்குள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை, சாதி வாரியான மக்கள் தொகையை எடுத்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்களை பொறுத்தவரையிலே ஸ்டாலின் அவர்கள் ஏதோ கலைஞர் என்று சொன்னால் உடனே எடுத்திருப்பார். ஆனால் ஸ்டாலினை பொறுத்தவரையிலே கலைஞரை விட 10 மடங்கு 20 மடங்கு வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவராக நான் பார்க்கிறேன். அவர் வன்னியருக்கு நண்பர் அல்ல என்பது மட்டும் நமக்கு நன்றாக விளங்குகிறது. வன்னியர்கள் வாழக்கூடாது என்று கருதுகிறவர்களே, அப்படி பார்த்தீங்கன்னா மந்திரி சபையிலே எத்தனை விரல் விட்டு எண்ணிவிடலாம் வன்னியர்கள். இப்ப வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே துரைமுருகனுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதா என்று சொன்னால் முக்கியத்துவம் இல்லை. ஜெகத் ரட்சகருக்கு முக்கியத்துவம் இருக்கிறதா என்று சொன்னால் அவருக்கும் இல்லை. அதிமுக நீங்க பாத்தீங்கன்னா கே.பி. முனுசாமி முக்கியத்துவம் இருக்கிறதா? சி.வி. சண்முகத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறதா? சம்பத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அதிமுகவிலே ஒரு கொங்கு கவுண்டர் வருகிறார், ஏன் சி.வி. சண்முகம் வர முடியாதா? கே.பி. முனுசாமி வர முடியாதா? வரவே முடியாது. திமுகவிலும் அதிமுகவிலும் தலைமை பொறுப்புக்கு வன்னியர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு இந்த அமைப்புகளை எல்லாம் நான் ஆறுகளாக பார்க்கிறேன். ஆறுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து கடலாக மாறும். கடலாக மாறுகிற போது அந்த அரசியல் என்கிற கடல் அமைப்பின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை நாம் கைப்பற்றக்கூடிய தூரம் வெகுதலிலே இல்லை. நான் ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம், கணித்திருக்கிறோம். 125 தொகுதிகளிலே தனித்து நின்றால் கூட வன்னியர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் வன்னியர்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? திமுகவுக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு வாக்களிக்கிறோம். அவர்களுக்கு அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். அந்த அடிமைகள் வேண்டுமா அல்லது சுதந்திரமாக இந்த சமுதாயத்துக்கு பாடுபடக்கூடியவர்கள் வேண்டுமா என்று சொன்னால் நிச்சயமாக யாருமே இல்லை. நான் கூட 2 முறை தேர்தலிலே சைதாப்பேட்டையில நின்னேன். சைதாப்பேட்டையில ஏன் என்னன்னு சொன்னா, சைதாப்பேட்டையில வன்னியர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனா உள்ள போய் பார்த்த பிறகுதான் தெரியுது, பெரும்பான்மையாக இருந்த வன்னியர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. அங்க 500,000 ஓட்டு வித்தியாசத்துல நான் தோக்க வேண்டியது. அதிமுக கூட்டணியில் நிற்கும் போது தோக்குறேன், திமுக கூட்டணியில் நிற்கும் போது நான் தோக்குறேன். அப்போ அங்கே வன்னியர்கள் அப்புறப்படுத்தி விடுகிறார்கள். அதே மாதிரி நான் வெற்றி பெறக்கூடாது என்று அடுத்தவர் நினைத்தால் பரவாயில்லை, நம்மவர்களே நினைக்கிறார்கள். அது பெரிய துயரம். நம்மவர்களே நினைக்கிறார்கள். எதிர்காலத்திலே அப்படிப்பட்ட சூழல் இருக்கக்கூடாது, ஒற்றுமை இருக்க வேண்டும். எனக்கு கூட ஜெய்ஹரி இன்னைக்கு கூட்டம் நடத்துறாரு. இந்த கூட்டத்திலே நாம் கலந்து கொள்ளலாமா கூடாதா என்று சொல்வதை காட்டிலும், இந்த ஜெய்ஹரி கூட்டத்தில் கனல் கலந்துக்கிறாரு, நான் கலந்து கொள்ள கூடாது. அதே மாதிரி காமராஜ் கலந்துக்கிறார், நான் கலந்து கொள்ள கூடாது என்ற சூழ்நிலைக்காக அல்ல. நான் தைரியமானவன், துணிச்சலானவன், வெளிப்படையானவன்.
நான் இல்ல வன்னியர்கள் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடியவன், நான் யாரு கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியவன். ஏன் என்று சொன்னால் இவர்கள் எங்களுடைய ரத்தம், இவர்கள் எங்களுடைய சொந்தம். இவர்கள் நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ளாமல் வேறு யார் நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வது? வேறு யார் நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொள்வது? இன்றைக்கு கூட எனக்கு முன்னாலே பேசிய அன்பு சகோதரர்கள் சொன்னார்கள், நாம் நில உடைமையாளர்கள். தமிழ்நாட்டிலே அதிகமாக நிலம் வைத்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் யார் என்று சொன்னால் வன்னியர் சமுதாயம். அதிகமாக நிலம் வைத்து குறைந்தபட்சம் ஒரு காலகட்டத்திலே 5 ஏக்கரில் இருந்து 50 ஏக்கர் 100 ஏக்கர் வைத்திருந்த ஒரு சமுதாயம் தமிழ்நாட்டிலே எந்த சமுதாயம்? வன்னியர் சமுதாயம் தான். ஆனால் இன்றைக்கு போற போக்க பார்த்தா எல்லா நிலத்தையும் மார்வாடி வாங்கி விடுவார் போல இருக்கிறது, நாடார்கள் வாங்கி விடுவார்கள் போல இருக்கிறது, முதலியார்கள் வாங்கி விடுவார்கள் போல இருக்கிறது. ஆனால் நாம் இப்பொழுது விழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஜெய்யரி போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், விழிப்புணர்ச்சியை ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நான் வரவேற்கின்றேன். அதை வரவேற்கிற முகமாகத்தான் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். நீங்க குடும்பமாக வந்திருக்கிறீர்கள், அது பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஒரு காலத்துல வன்னியர் சங்கம் நாங்க நடத்தும் போது குடும்பமாக பூம்புகாரிலே நடத்துவோம். நாங்க வீரத்தாய் விடைதரும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு பூம்புகாரிலே ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம். வெறும் பெண்களுக்கான மாநாடுகள் நடத்துவோம். அப்பொழுதெல்லாம் கூட பயந்து கொண்டு வருவார்கள். இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வன்னிய இளைஞர்கள் பயப்படக்கூடாது, வன்னிய தாய்மார்கள் பயப்படக்கூடாது, வன்னிய மாணவ மாணவிகள் பயப்படவே கூடாது. குறிப்பாக சமுதாயத்தை பற்றி குடும்பத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் எடுத்து சொல்லுங்கள், பெண்களிடம் எடுத்து சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் பள்ளிக்கு செல்கிறார்கள், கல்லூரிக்கு செல்கிறார்கள். அங்கே சாதி இல்லை சாதி இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு மூளை செலவை செய்கிறார்கள். சாதி இல்லை என்று சொன்னவுடன் கலப்பு திருமணம் வருகிறது. சாதி இல்லை என்று சொன்னவுடன் கலப்பு திருமணம் வருகிறது. அந்த கலப்பு திருமணத்தை இன்றைக்கு நம்முடைய பெண்கள் விட்டில் பூச்சிகளாக விழுந்து விடுகிறார்கள். அதைத்தான் மாமல்லபுரத்திலே மாநாடு நடத்தி இந்த சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி குரு போன்றவர்களெல்லாம் இந்த சமுதாயத்தை கலப்பின சமுதாயமாக உருவாக கூடாது என்கிற ஒரு சூழலை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயம், நம்முடைய ரத்தம் வீரம் செறிந்த ரத்தம் வீணாக சென்று கலப்பின சமுதாயமாக உருவாக வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோமா? உங்களை பார்த்து கேட்கிறேன், நம் சமுதாயத்திலே கலப்பினம் உருவாக வேண்டுமா? உங்களை பார்த்து கேட்கிறேன். நம் சமுதாயத்தை இன்னொரு சமுதாயத்தோடு கலந்து இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, விஞ்ஞான ரீதியா சொல்லுவாங்க நியூ பிரெயின், அது மாதிரி அப்படிலாம் உருவாக கூடாது. நம்ம சமுதாயத்துக்கு ஒரு தனி பாரம்பரியம் உண்டு, மரியாதை உண்டு, பண்பாடு கலாச்சாரங்கள் உண்டு. அந்த கலாச்சாரத்தை கெடுப்பதற்காகத்தான் இந்த அரசியல் கட்சிகள், இந்த திராவிட கட்சிகள், இந்த பெரியாரியே பொது உடைமை லட்சிய பூங்காக்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேன், பெரியாரை நாம் மதிக்கிறோம், பெரியாரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பெரியாருடைய தொண்டு பெரிய தொண்டு. ஆனால் பெரியாரின் பெயராலே இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய போலிகளை நாம் அடையாளம் காண வேண்டும். அந்த வகையிலே நான் நிறைய பேசலாம், ஆனால் நிறைய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். இதுல நான் வரும்பொழுது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் வந்தேன். கலந்து கொண்டு ஜெய்யரியை வாழ்த்தி விட்டு செல்ல வேண்டும் என்றுதான் நான் கருதினேனே தவிர அதை வருகிற போதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று வந்திருக்கிறது. அதனாலேதான் சொல்லுகிறோம், நாம் 107 சமுதாய பட்டப்பெயரில் நாடு முழுக்க இருக்கக்கூடிய 3 கோடி பேர் இருக்கக்கூடிய வன்னியர்கள். இதை முதல்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தனிப்பெரும் ஜாதி, அதை கணக்கெடுத்தால் அடுத்த தேர்தல் வந்தால் வன்னியர் தான் ஒருத்தர் முதலமைச்சராக வர முடியும். அதனாலே அதையும் தடுக்கிறார்கள். ஆக மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்கிற வலியுறுத்தக்கூடிய இம்மாதிரியான நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும், விரைவிலே நடத்தப்பட வேண்டும். இந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த அறிவிப்பினை திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக நடத்தி காட்ட வேண்டும். சமூக நீதி அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இவர்கள், இடஒதுக்கீடு வழங்கியவும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இவர்கள் இன்றைக்கு இந்த ஏமாற்றத்தனமான காரியங்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க கூடாது. ஆக நண்பர்களே, இந்த சமுதாய ஒற்றுமை பன்மடங்காக வளர வேண்டும். நான் ஏற்கனவே 180 வன்னியர் சங்கங்களையும் ஒருங்கிணைந்து ஒன்றாக நடத்தியவன். இன்றைக்கு இதை போன்ற ஜெய்யரை போன்ற விவரமானவர்கள், சட்டம் அறிந்தவர்கள் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அமைப்புகள் வளர்ந்து வர வேண்டும். அதே நேரத்திலே
வன்னியர் அமைப்புகளுடன் ஒற்றுமை பாராட்டப்பட வேண்டும். எல்லா வன்னியர்கள் அமைப்புகளிடம் ஒற்றுமை இருக்க வேண்டும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா பல அமைப்புகளில் இருந்து வந்திருக்கிறார்கள், எல்லோரும் வந்திருக்கிறார்கள், எல்லாம் ஒற்றுமை பாராட்டி தான் வந்திருக்கிறார்கள். அதே போன்ற ஒற்றுமை தொடர்ந்து நடைபெற வேண்டும். மனு கொடுக்கிற சாதியாக இருக்கின்ற நாம் மனு வாங்கும் சாதியாக மாற வேண்டும். மனு கொடுக்கிற சாதியாக இருக்கிற நாம் மனு வாங்கும் சாதியாக மாற வேண்டும். நாம் நிர்வாகம் செய்ய வேண்டும். நம் சமுதாயம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அறிவிலும் நிர்வாகத்திலும் மேம்பட்டு வர வேண்டும் என்று கூறி இந்த குடும்ப விழா மிக சிறப்பாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதே போல விரைவில் சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.